ஏ காய்ஸ் இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோட் பார்க்கலாமா? இன்னைக்கு எடுத்தோடனே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கண்டினியூ ஆகும். போஸ் வந்து தீபாவளி டான்ஸ் ஆடுவார். எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டா சேதுவையும் தமிழையும் ஆட சொல்லுவாங்க. சேது வந்து இல்லை இல்லை நான் அதெல்லாம் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அவங்க அப்பாவே சொல்லுவார், நீ தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணு, நீயே டான்ஸ் ஆடலைன்னா எப்படி, நீ மட்டும் ஆடாமல் தப்பிக்கலான்னு பார்க்குறிய, எங்களெல்லாம் ஆட வச்சுட்டு நீ போய் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. தலைவன் தலைவி பாட்டுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. கடைசியாக வந்து அப்பத்தா வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க. யார் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்பத்தா வந்து அந்த 1,00,000 யாருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடினீங்கன்னு சொல்லிட்டு. இதில் யாருக்கு பரிசுனா, என் பையன் வந்து அமைச்சராக இருந்தாலும் அம்மா சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் ஆடினான் இல்லையா, என் பையனுக்கும் என் மருமக மோகனாக்கும் தான் 1,00,000 பரிசுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதை பார்த்தோன்னே சாவித்திரி கடுப்பாங்க. பார்த்தியா, மேல் தட்டில் இருக்கிற காசு எடுத்து கீழ் தட்டில் வைக்கிறாங்க. இப்போ கூட அவங்க பணம் அவங்கக்கிட்டே தான் இருக்குது, வெளியில் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு தோணுதா பாரு, இதுக்கு அவங்க பையனுக்கே கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காண்டாகும். இங்கே வந்து அப்புறம் பார்த்தாக்கா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பரிசும் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல கெமிஸ்ட்ரியோட பெர்ஃபார்ம் பண்ண சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஆளுக்கு ஒரு கோல்டு காயின் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு கோல்டு காயின் எடுத்து கொடுப்பாங்க. இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக வயிறு எரியும். பார்த்தியா, அவள் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல குடும்பத்தில் இதுவாக வந்து ஒட்டிக்கிட்டாலேன்னுவாங்க. ஈவினிங் எல்லாரும் வந்து பட்டாசு வெடித்து பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. இங்கே வந்து ராஜாங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அம்மா மோகனா பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னப்பா கவிதைன்னு, ஒரு அணுகுண்டு இன்னொரு அணுகுண்டு வைக்கிது பாரான்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிப்பாங்க. டேய் என்னடா இப்படிலாம் காமெடி பண்ணுறேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இதோட வந்து எல்லாரும் பயங்கரமாக பட்டாசு வெடிச்சுன்னு இருப்பாங்க. இங்கே தமிழ் பட்டாசு வெடிக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் பயங்கர வயிற்றுச்சலாக இருக்கும். சாவித்திரி பொண்ணுன்னு சொல்லிட்டு, வா இதை பார்த்தா நமக்கு கடுப்பாகுது, நம்ம உள்ளே போகலான்னு போயிடுவாங்க. இங்கே போஸு சித்ரா இவங்கெல்லாம் வந்து பேசின்னு இருப்பாங்க. இவ பாரு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெறும் சாமி கும்பிட வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்த சீக்கிரத்துல எல்லார்கிட்டயும் எப்படி ஒட்டிக்கிட்டா பாரு, இதே குடும்பத்துல ஒன்னாவே மாறிடுவா போலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர காண்டாகும். வர கோவத்துக்கு ஏதாவது பட்டாசு எடுத்து கொளுத்தி போடணும் போல இருக்குது. போன தடவை நடந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும்னு சொன்னோடனே, போஸ் அவ்வளோதானே, நீங்க உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன், நான் பட்டாசு கொளுத்தி போட்டு அவளை ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் உள்ள அனுப்பிடுவாங்க. இங்க இவங்க ஜாலியா பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போஸ் நைஸா பின்னாடி போயிட்டு இது பண்ணுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.